இந்த 5 எண்ணெய்கள் என்னன்னு பார்க்க போறோம். பாம் ஆயில் அண்ட் ரீஃபைண்ட் சன்ஃபிளவர் ஆயில். இந்த 2 ஆயிலுக்குமே ஹை டெம்பரேச்சர் ஸ்டெபிலிட்டி இருக்கு. அதாவது ஹை டெம்பரேச்சர்ல போட்டு நம்ம வறுத்தாலுமே உடையாது. ஆனா இதுல டூ மச் ஆஃப் ப்ராசஸிங் இருக்கிறதுனாலையும் நம்ம இப்ப எல்லாம் ஆர்கானிக் நோக்கி போயிட்டு இருக்கிறதுனாலையும் இது 5வது இடத்துல வைக்கிறோம். இவங்களும் என்னென்னமோ ட்ரை பண்ணி பார்த்தாங்க ஆரம்பத்துல. ஹார்ட்டுக்கு நல்லதுன்னு சொல்லி தான் நம்மளை ஏமாத்துனாங்க. இப்ப ஹார்ட் ப்ரோ, இம்யூனிட்டி ப்ரோ அப்படின்னு என்னென்னமோ போய் அட்வைஸ்மெண்ட் பண்றாங்க. அப்ப ஏமாந்தோம், இப்ப ஏமாற மாட்டோம், முடிச்சுக்கிட்டோம். ஆலிவ் ஆயில் ரொம்பவே நல்லது. ஆனா இதுல ஒரு மிகப்பெரிய டிராபேக் என்னன்னா டெம்பரேச்சர் ஸ்டெபிலிட்டி ரொம்ப கம்மி. இதை நம்ம எண்ணெயில போட்டு வருத்தோம் அப்படின்னா ஸ்டெபிலிட்டி போயிடும், ரொம்ப கசக்க ஆரம்பிச்சிடும், வயிற்றுக்கும் ஒத்துக்காது. அடுத்தது செக்கில் ஆட்டின சுத்தமான நல்லெண்ணெய். இதுவுமே ஹை டெம்பரேச்சர் ஸ்டெபிலிட்டி கிடையாது, மீடியம் ஸ்டெபிலிட்டி தான். ஸோ ரொம்ப எண்ணெயில போட்டு நம்ம ஹை டெம்பரேச்சர்ல வறுக்க கூடாது. எள்ளு இருந்து எடுக்கிறதுனால எள்ளு ரொம்பவே குளிர்ச்சி. ஈஸ்னோஃபிலியா, அலர்ஜிக் ரைனைட்டிஸ் இருக்கிறவங்களுக்கு இது ஒத்துக்காது. கோகோனட்